இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபு மொழியையும் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கூட்டத்துல தான் என்ன செய்யறாங்க, அரபு மொழியை கத்துக்கிறாங்க. அப்ப அரபு மொழியை பேசினவங்க ஜுருஹும்ங்கிற கூட்டத்தார் தான். இவர் வேற அப்ரானிக்காரர், இவர் அப்ரானி ஹிப்ரு மொழி பேசக்கூடியவர் இஸ்மாயில் நபி. அவங்க என்ன பண்றாங்க, அந்த கூட்டம்லாம் அரபி பேச கூட்டமா இருந்தவங்க இவங்களும் அந்த பாஷையை அப்படி மாத்திக்கிட்டு இவங்களும் எங்க அம்மாவும் அப்படி அரபு மொழி பேசக்கூடியவர்களாக மாறிக்கொண்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அப்படி ஒரு சப்பல் குலாமும் தஅல்லமல் அரபிய்யத மின்ஹும், அவங்கள்ல இருந்து அரபு மொழியை கத்துக்கிட்டாரு. வாலிபரான பிறகு அவங்களையே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பெண்ணுக்கு இறங்கி போவாங்க, அதான இருக்குது, அங்க இருந்தா கொண்டு வர முடியும். அதனால எந்த ஊர்ல இருந்தாங்களோ அந்த சமுதாயத்திலிருந்து பெண்ணு தான் அரபு பெண்ணு. அப்படி பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி அரபு இல்ல கோத்திரத்துல, மனைவி தான் அரபு பெண்ணு. அப்ப அரபு பெண்ணை என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்படியே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க அம்மாவும் மூத்தா போயிடுறாங்க. யாரு, இஸ்மாயிலுடைய அம்மாவும் ஹாஜர் அம்மாவும் இறந்துடுறாங்க. அடிக்கடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அடிக்கடி என்ன செய்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி என்ன வாரத்துக்கு ஒருக்காவா, எவ்வளவு தூரத்துல இருந்து வரணும், அடிக்கடினா என்ன ஒரு 10 தடவை வந்திருப்பாரு, வந்து பார்க்க வருவார் எப்படி இருக்கிறாங்க என்னன்னு சொல்லி. இந்த தடவை பார்க்க வரக்கூடிய நேரத்தில் மனைவி மரணிச்சிருக்கிறாங்க. இந்த தடவை பார்க்க வர நேரத்தில் மனைவி மரணிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குது. அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குது. கல்யாணத்துக்கு பாப்பாவை கூப்பிட வேண்டியதுல இதுல வழங்குது. பாப்பாக்காரர் போய் 10 வருஷம் சிங்கப்பூர்ல இருக்காரு. 3 கல்யாணத்தை நிப்பாட்டிலாம் வைக்க கூடாது. இந்த அம்மா செஞ்சாங்களே இல்ல, அம்மா தானே பண்ணிருக்காங்க, என்ன கேட்காம கல்யாணம் பண்ணி கேட்டாரா? இவர் போய் 20 வருஷம் சிங்கப்பூர்ல இருப்பாருங்க. அவர் வரணுங்கிறதுக்காக வேண்டி இவனுடைய இளமை வினாக்கிட்டு இருப்பாங்க. வரட்டும், அத்தா வந்துருக்கட்டும், பாப்பா வந்துருக்கட்டும், இது அதெல்லாம் கூடாது. அவனுக்கு வயசு வந்துருச்சா, பாப்பா இருந்தாலும் சரி பாப்பா இல்லாட்டாலும் கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. அதனால அம்மா இல்ல பாப்பா இல்லாம அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாப்பா வருவார்னு பாத்துக்கிறாம என்ன செய்யல, அவங்க பாட்டு வயசு வந்துருச்சு, இப்போ பையனுக்கு வாழ்க்கை தேவைன்ற உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் வர்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வந்த உடனே வீட்டுக்கு வந்தா இஸ்மாயில் நபி இல்ல. ஊர் உண்டாகி போச்சாதான், ஊரு சமுதாயம்லாம் உண்டாகி போச்சு, இஸ்மாயில் நபி இல்ல. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, ஒரு அங்கிருந்து வந்திருக்கிறாங்களே ஒரு அளவு என்ன விசாரிக்கல. ரொம்ப ஒரு ரப்பாவும் ஒரு என்னமோ ஒரு மாதிரி, அதை பார்த்தாலே கேரக்டர் ஒண்ணுமே சரியில்லை, பேச்சு சரியில்லை, ஒரு பண்பாடு இல்லை. இப்படியான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அப்ப கேட்கிறாரு, எங்க அவர் எங்க. ஆமா அவர் போயிருக்காரு, அவர் குழப்ப தேடி போயிருக்கிறாரு அப்படின்னு அது சொல்லுது. எப்படி வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அதை ஏன் கேட்கறீங்க, அது பெரிய கஷ்டத்துல ஓடுது. அது போல இந்த மாதிரி அப்படி சில பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் என்ன சில பேர் என்ன செய்யணும், அதெல்லாம் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ரொம்ப கம்மியான பேர் சொல்லுவாங்க, எவ்வளவு அள்ளி போட்டாங்க. ஆமா என்ன பெரிய பொம்பளை ஒண்ணா இல்லையா, அது அந்த பொம்பளை இருக்கு. அந்த பொம்பளை என்ன பண்ணுது, நாங்களும் சர்றேன், நாங்க ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன உடனே இவர் பாக்குறாரு, இந்த பெண்ணு குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியா இல்லையே, நபி நம்ம மகன் ஒரு நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு ஏற்ற ஒரு மனைவியா இல்லையன்ற உடனே அந்த பொம்பளைகிட்ட என்ன சொல்லிட்டு போறாங்க, இப்ராஹிம் நபி உன்னுடைய கணவர் வந்தாருன்னு சொன்னா கொஞ்சம் வாசப்படி கொஞ்சம் மாத்தி வைக்க சொல்லு, கொஞ்சம் வாசப்படி சரியில்லாம இருக்குது அப்படின்னு போயிட்டாங்க. அது அடுத்த இந்த பொம்பளைக்கு விளங்கல. அவங்க பாஷையில ஒரு பழமொழியா இருக்கும் போல இருக்கு. அப்ரானி ஹிப்ரு பாஷையில இப்படி சொன்னா வேற அர்த்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் விளங்கு, இந்த பொம்பளைக்கு விளங்கல இல்ல அப்படின்ற உடனே அவர் வர்றாரு. இஸ்மாயில் வெளியே போனாலும் யாரோ புதுசா ஆள் வந்த மாதிரி அறிவு, சோறு கூட கொடுக்கலன்னு விளங்குது. சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, பரிசம் பண்ணி சாப்பிடுங்க அப்படிதான் சொல்லி வைக்கணும். ஒன்னும் செய்யல அந்த அம்மா, அதனால அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தோன்னு கேட்கறாங்க, என்ன ஒரு யாரோ புது ஆளுக்கு வந்த மாதிரி அறிகுறி தெரியுது. இதெல்லாம் இந்த ஒரு ஹதீஸ்ல உள்ளதான், 3364 ஒரு ஹதீஸ். அப்படின்ன உடனே ஆமா ஒரு ஆள் ஒரு கிழவன் வந்தாரு, இந்த அம்மா சொல்லுது, ஒரு கிழவனார் வந்தாரு, என்ன செஞ்சாரு, உங்களை தான் விசாரிச்சாரு, நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி சொன்ன, என்ன வாழ்க்கை எப்படின்னு கேட்டாரு, இந்த மாதிரி சொன்னேன். அப்படி வேற என்ன சொன்னாரு, வேற என்ன வாசப்படி கொஞ்சம் மாத்தி வைக்க சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே வாசப்படி உன்னை தான் சொல்லியிருக்காரு, நீ குடும்ப வாழ்க்கைக்கு அன்பிட் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால நீ நமக்கு சேர்ந்து வாழ முடியாது, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பார்த்திருக்காங்க. இப்ராஹிம் நபி சொன்னாங்கன்னு சொன்னா அநியாயம் பண்ண மாட்டாங்க, தகுதி இல்லாத ஏதோ ஒண்ணு பார்த்திருக்காங்க அவங்க, அதனால அதை சொல்லியிருக்காங்கன்னு விளங்கிக்கணும். டீட்டெயில்ஸ் விளக்கப்படல. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு வேற ஒரு பெண் அவங்க மனம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு நாள் இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அதே மாதிரி வீட்டுல கேட்கறாங்க. அப்போ அவங்க வெளியே போயிருக்காரு. வேட்டையாடுறது இப்ராஹிம் இஸ்மாயில் நபியுடைய வேலை என்னது, வேட்டையாடுவார். ஊர்லாம் உண்டாயிடுச்சுல, அதுக்கப்புறம் ஊர் உண்டான காடு அங்கிட்ட மலைகள் எல்லாம் உண்டாயிரும். உணவுக்காக வேண்டி வேட்டையாடி கொண்டாந்து மானு எல்லாம் நிக்கி வேட்டையாடி சாப்பிடுறது. அந்த மாதிரி அம்பு ஏறுவது ரொம்ப கெட்டிக்கார ஆளா இருந்திருக்காங்க. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சஹாபாக்கள் அம்பு ஏறி கொண்டிருக்கும் பொழுது நல்ல அம்பு இருந்து விளையாடுங்க,
உங்க தகப்பனார் இஸ்மாயில் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த அம்பு எய்தல் ஈட்டி எறிதல் ரொம்ப ரொம்ப திறமையான ஆளு. அந்த மாதிரி ஈட்டி எடுத்துட்டு போயிட்டாரு இஸ்மாயில் நபி. அப்ப வந்து கேட்கும் பொழுது, மனைவிட்ட கேட்கும் பொழுது, வாங்க சாப்பிடுங்க, எல்லாம் உட்காருங்க, நல்லா அழகா உபசரிச்சுட்டு, எப்படி வாழ்க்கை ஓடுது? சூப்பரா ஓடுது, நல்லா போயிட்டு இருக்கு, சந்தோஷமா போயிட்டு இருக்கிறோம். உணவுலாம் என்ன உணவு சாப்பிடுறீங்க? உணவு வந்து தண்ணீர் தண்ணி தாங்க கிடைச்சிக்கிறது, கொஞ்சம் தண்ணியை குடிச்சிக்கிறோம். இறைச்சி தான் எங்களுக்கு உணவே இறைச்சி தான், அரிசி பருப்புலாம் கிடையாது அங்க. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, அங்க எந்த விதமான தானியங்களும் கிடையாது. உணவே என்னது? காட்டுக்கு போவாங்க, மானு கிடைக்கி, அதை கொண்டாந்து அறுத்து, அதை சுட்டு, அதை வறுத்து, ஏதோ ஒண்ணு செஞ்சு அதே உணவு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நல்ல செழிப்பான இதான் உணவு. இது அந்த அம்மா அப்படி சிலாகிச்சு சொல்லுது, வேற ஒண்ணுமே இல்ல, தண்ணியும் இறைச்சி தான் இருக்குதுங்க. இந்த அம்மா அதை குறை சொல்லாம அதையும் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு குறையும் இல்ல. தண்ணி தான் இருக்கு, அப்புறம் இறைச்சிக்கு வேற என்ன எங்களுக்கு வேணும், நல்லா தான் இருக்கிறோம். இந்த ஒரு பண்பாடுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மாயி, யா அல்லாஹ் இறைச்சியிலையும் தண்ணீர்லையும் உங்களுக்கு பரக்கத்து செய்யி அப்படின்னு துஆ செஞ்சிட்டாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கும் பலிக்குது. ஒரு ஆட்டு திங்கிறாங்க, நமக்கு சோறு மாதிரி திங்கிறாங்க. இறைச்சியில் அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிருக்கிற பார்த்தா அங்க போனதுக்கு 3 பேர் உட்காருவான், ஒரு ஆட்டை அப்படி தூக்கி வச்சா முழு ஆட்டை வைப்பான், பிச்சு திண்டு போடுவாங்க, சோறுலாம் திங்க மாட்டாங்க. ரொட்டியை தொட்டுக்குருவான் அவன். நம்ம என்ன செய்வோம்? ரொட்டிக்கு கறியை தொட்டுக்குருவோம். அவன் என்ன செய்வான்னு கேட்டா, கறிக்கு ரொட்டியை தொட்டுக்குருவான். அப்படி இருக்கு, பிச்சு பிச்சு அது வாட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும். அப்ப அந்த அண்ணா பறக்க செஞ்சிருக்கான் பாருங்க. இன்னைக்கு பாக்குறோம், அன்னையில இன்னைக்கு தண்ணியிலையும் பறக்க செய்ய சொன்னாங்க. அதான் தண்ணியில பறக்கத்து குட்டிச்சு எவ்வளவு நாள் சப்ளை பண்ணிட்டு இருக்கா பாருங்களேன். எல்லாம் தண்ணி பஞ்சம் இல்லாம ஆக்கிரு, இறைச்சிக்கு பஞ்சம் இல்லாம ஆக்குன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. பல்லாயிரக்கணக்கான லட்சம் வருஷம் ஓடி போச்சு. எத்தனை லட்சத்துக்கு முந்தைய வருஷமா தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பரக்கத்து இருக்குது. அந்த மக்களுக்கு வந்து இறைச்சி பஞ்சம் வரவே இல்லை. விளங்குதா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலம் யகுல் லஹும் யௌமைதின் ஹப்புன், அன்னைக்கு எந்த தானியமும் இருக்கல, இல்லைன்னா அதுக்கும் சேர்த்து துஆ செஞ்சிருப்பாரு, பெரிய சோலையாகி போய் இருந்திருக்கும். அங்க இல்லாதனால இருந்ததுக்கு பறக்க செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு துஆ செஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி வந்து நல்லா சாப்பிட்டுவிட்டு, இந்த வாசல் அமைப்பு நல்லா இருக்கு, மாத்த வேணாம்னு சொல்லுது அப்படின்னு போயிட்டாங்க. அப்பவும் சந்திக்கல மகனை. இப்படி 2வது தடவை சந்திச்சிருக்கிறாங்க. இது 2ஆச்சா? இந்த 2க்கு முன்னாடி அதுக்கு முந்தி ஒரு தடவை சந்திச்சிருக்கிறாங்க. அது எதுக்கு? அறுக்க போறதுக்கு. அறுத்து பலியிடுவது சின்ன பிள்ளைகளுக்கு நடக்கிறது இல்லது, இந்த இளைஞரை கல்யாணம் பண்றதுக்குலாம் முந்தி நடக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி சிறு பையனா இருக்கும் பொழுது, அப்ப நடமாடுற வயசை அடைந்த பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னு குர்ஆன்ல வருது. அப்ப இந்த 2 சந்திப்பு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதுக்கு முந்தி ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது என்பது குர்ஆன்ல இருந்து விளங்குது. இதுக்கு அடுத்த ஒரு சந்திப்பு, 4வது சந்திப்புல தான் காபா கட்டுறதுக்கு. காபாவை கட்ட இறைவன் உத்தரவிட்டுட்டான் வாப்பான்னு சொல்லிட்டு, அப்பதான் கல்யாணம் 2வது கொண்டாட்டிங்க பண்ணி இந்த கல்யாணத்துக்கு பிறகு பார்த்துட்டு போய் மறுபடியும் ஒருக்கா வந்து அப்பதான் மகன்கிட்ட வந்து சொன்னாங்கன்னு வருது இந்த ஹதீஸ்ல. இந்த ஹதீஸ்ல 3 தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தை பார்க்க வந்தது இருக்குது. ஒன்னு வந்து அந்த மனைவி இருக்கும் பொழுது, 2வது இந்த மனைவி இருக்கும் பொழுது, அதுக்கு அடுத்து வந்து காபாவை கட்டுவதற்கு என்று ஒரு தடவை வந்திருக்கிறாங்கன்னு 3 தடவை வந்ததாக இந்த ஹதீஸ் சொல்லுது. ஆனால் குர்ஆன்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை இருக்குது. அது என்ன தடவை? இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த காபாவை கட்டுவதற்காக உள்ள ஒரு சந்திப்பு. இவ்வளவு விஷயங்களுமே இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, இதே ஹதீஸ்ல வருது, மறுபடியும் ஒருக்கா வந்தாங்க, வந்து சொன்னாங்க, மகனே அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறான். என்ன விட்டுருக்கிறான்? அந்த உயரமா இருக்க மேடு, அந்த இடத்தில் அவனுடைய ஆலயத்தை எழுப்புமாறு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். நீ எனக்கு உதவி செய்யறியா? பேச செய்கிறேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்து கொடுக்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொத்தனாரா நின்று கட்டினது. இந்த காபத்துல்லா என்பது சாதாரண ஆளுக்கு கட்டினது இல்ல, அல்லாஹ்வுடைய கலீல் இறைவனுடைய உற்ற தோழர் கட்டின ஆலயம் அது. அப்படி அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை கட்டினாங்க. என்ன சொல்லி கட்டினாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடமிருந்து அங்கீகரித்துக் கொள், இன்னக அந்த சமீஉல் அலீம், நீதான் செவியே இருக்கிறவன் அறிந்தவன் என்று சொல்லி அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆச்சா, இந்த இடத்துல காபாவை கட்டுறதுல வந்துட்டதுனால கட்டின விஷயத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எப்படி கட்டினாங்க, என்ன கட்டினாங்கன்னு. இப்ப காபத்துல்லாவை பத்தி நம்ம நிறைய பேருக்கு அந்த சரியான தகவல் தெரியாது. இப்ப நம்ம என்ன வடிவத்தில் பார்க்கிறோமோ இந்த வடிவத்தில் இப்ராஹிம் காபத்துல்லா கட்டல. நீங்க பாக்குறீங்கல்ல, செவ்வகமான ஒரு வடிவம். இந்த வடிவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கட்டினாங்களான்னு கேட்டா இந்த மாதிரி கட்டல. எந்த மாதிரி கட்டினாங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபாவுல வந்து 3 பக்கம் தான் சதுரமா இருக்கும். 3 பக்கம், ஒரு பக்கம் இப்படி வளைவா இருக்கும். மொத்தமா சேர்த்து கட்டணும். கட்டணம் எப்படி இருக்கும்னு கேட்டா, அந்த அரைவட்டம் பார்த்தா தெரியும். காபாவுக்கு பக்கத்துல இப்படி லாட மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. பாக்குறீங்களா? காபாவுக்கு லாட மாதிரி இருக்குதா?
அந்த லாட மாதிரி உள்ளதும் வந்து செவரா இருக்கும். காபா உயரத்துக்கு மொத்தமா சேர்ந்து இருக்கும். அதுல இமாம் நிக்கிற இடம் அது சொல்ல போனா. அப்ப பள்ளிவாசல உள்ள போய் தொழுகிறது தானே. உள்ள போய் தொழுகும் பொழுது நம்ம இமாமுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, மிஹராபுக்கு வளைச்சு விட்டுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி அந்த வளைவு உள்ளக இருந்தது. 3 பக்கம் பானா மாதிரி, தமிழ்ல பானா எழுத்து இருக்குல்ல, தமிழ்ல உள்ள பானாங்கிற எழுத்தை போட்டு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சி போட்டா எப்படி இருக்கும், அதான் காபா. தமிழ் பானாவை போட்டு இங்கிலீஷ் சி எழுத்து இருக்குல்ல, அதை கவுத்தி போட்டா எப்படி இருக்கு. இப்படித்தான் காபாவுடைய கட்டணம் இருக்குது இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிதான் கட்டினாங்க இந்த காபாவை. அது மாத்திரம் இல்லாம இது எவ்வளவு வந்து கேளுங்க, இது வந்து மொத்தம் 6 முழம் இருக்குது. எது இந்த காபாவுல இருந்து இந்த லாட மாதிரி பிரிச்சிருக்கிறாங்களே, இது எவ்வளவு இடம், 6 முழம். 6 முழம் ஒரு முழத்துக்குள்ள 2 அடியா, அவ்வளவு பெரிய தூரம். இவ்வளவு பெரிய தூரத்தை வெளியே விட்டாங்க. இப்ப ஆரம்பத்தில் இருந்தது வந்து இது உள்ள சேர்ந்து இருந்துச்சு. இது சேர்ந்து இருந்தால் காபாவுடைய அந்த நீளம் வந்து 6 முழம் அதிகமா இருக்கும். 6 முழம் உள்ள அளவு அது. ஆச்சா, அது மாத்திரம் இல்லாம இப்ப காபாவுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க, அதனுடைய வாசல் இருக்கிற கதவு அது வந்து நல்ல உயரமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உயரமா இருக்கும் கதவுங்கிறது, மேல ஏற முடியாது, ஏணி வச்சுதான் ஏறணும். அவ்வளவு உயரத்துல இப்பவும் இருக்கும். இங்க காபா வாசலை பார்க்க திரை போட்டிருப்பாங்க, வாசலுக்கு பார்த்தா தெரியும். அது எவ்வளவு உயரத்தில் இருக்குன்னா நம்ம ஏறி போற அளவுக்கு ஏணி வச்சு ஏற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அந்த காபத்துல்லாவுடைய கதவு வந்து வாசல் வந்து தரையில தான் இருக்கும். தரையில சும்மா போயிடலாம், படியெல்லாம் கிடையாது, தரையோட தரையாக இருக்கும். சருண்டு உள்ள நுழைஞ்சிடலாம், படி ஏறி போற மாதிரி இருக்காது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபாவுல. அது மாத்திரம் இல்லாம காபாவுக்கு வந்து 2 வாசல் வச்சு கட்டினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதாவது கிழக்கு பக்கமாக ஒரு வாசலும் மேற்கு பக்கமாக ஒரு வாசலும் வைத்து கட்டினார்கள். கிழக்கு பக்கம் உள்ள வாசல் வந்து நுழைவதற்கும், மேற்கு பக்கம் உள்ள வாசல் வெளியேறுவதற்கும். இப்படி நுழைஞ்சு உள்ள தொழுது வெளியே போயிடலாம். அப்படி வந்து இப்படி ஒரு வாசல் இருக்குல்ல, இப்ப எங்கிட்ட வாசல் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல இன்னொரு வாசல் இருந்துச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அந்த காபாவுல. இந்த இவ்வளவு அமைப்புல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அந்த கட்டுனது எப்படி வருதுன்னு கேட்டா, அது வருது குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்கல்ல, 2வது அத்தியாயத்துல 127 128. இது ஏற்போ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்து அந்த காபாவுடைய அடித்தளங்களை உயர்த்தி கட்டினார்கள். கட்டும் பொழுது ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம் என்று பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன் லக்க, எங்களை உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கு, மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க, எங்கள் சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்பட்ட ஒரு உம்மத்தை சமுதாயத்தை ஏற்படுத்தி, அரினா மனாசிக்கனா, எங்களுடைய கிரியைகள் எப்படி என்று எங்களுக்கு காட்டி தந்து விடு, ஒத்துப்பாலைனா எங்களை மன்னிச்சிரு, நீ மன்னிக்கிறவன் இரக்கமுள்ளவன் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். துவா செஞ்சாங்க. 22 26 எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒய்யித் பவ்வானால் இப்ராஹிம மகானுல் பைத், இப்ராஹிமுக்கு காபா கட்டக்கூடிய இடத்தை நாம் அடையாளம் காட்டி கொடுத்தோம். அல்லாஹ் சொன்ன இடத்துல காட்டிருக்காரு, அவரா கட்டல. இந்த இடத்துல ஆதம் கட்டின இடம் ஃபர்ஸ்ட் ஆலயம், அந்த இடத்துல நீ கட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஏற்கனவே அந்த இடம் இருந்துச்சு, அதுக்கு அடையாளம் இருந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரம் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் துவா செய்கிறார். குடும்பத்தை வைக்கும் பொழுது உன்னுடைய புனித ஆலயத்துக்கு பக்கத்துல, ஆனால் எந்த ஒரு பயிர் பச்சை இல்லாத இடத்துல என் குடும்பத்தை குடியமர்த்துகிறேன். இவ்வளவு செஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க, காபத்துல்லாவை கட்டிட்டாங்க. அந்த கட்டுனது வந்து இப்படித்தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்கலாம். இப்ப இருக்கிற காபா இப்படித்தான் இருக்குது, அதான் இத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ராஹிம் நபி கட்டின காபா வேற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீர்களே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது மக்கள்கிட்ட சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, லவ்லா கௌமுக்கி ஹதீஸு அஹதின் பில் குஃப்ரி, ஆயிஷா நாயிட்டு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய சமுதாயத்தவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாமல் இருந்தால், இப்பதான் வந்திருக்கிறாங்க, அடிப்படையில் விளங்காம இருக்கிறாங்க, அப்படி இல்லாமல் இருந்தால் நகல்துல் காபா, இந்த காபாவை நான் இடித்து விட்டு ஜஅல்துஹா அலா அஸாஸ் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய அடித்தளத்தின் மீது நான் மறுபடி கட்டியிருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் செஞ்சிருப்பேன். என்ன இன்ன குரைஷன், குரைஷியர்கள் ஹீன வனத்தில் வைத்த காபத்துல்லாவை எழுப்பும் பொழுது இஸ்தக்ஸரத், அதை சுருக்கி விட்டார்கள், அளவை குறைச்சு 6 முழத்தை குறைச்சு விட்டாங்க. 6 முழம் சேர வேண்டியதை விட்டு விட்டாங்க குறைஷிகள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 2367வது ஹதீஸ்ல பாக்குறோம். இது எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபியாவதுக்கு முன்னாடி சிறுவராக இருக்கிற காலத்துல அந்த காபா சிதிலமடைஞ்சு போயிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காபா சிதிலமடைந்து போயிருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, குறைஷிகள் ஆலோசனை பண்ணி நம்ம இந்த காபாவை கட்டணும் அப்படின்னு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்டும் போது பைசாவுக்கு தட்டுப்படியா போச்சு. கட்டிட்டு வர்றாங்களா, காசு கம்மியா இருக்குது, இந்த காசை கொண்டு நம்ம அந்த 6 முழத்தை சேர்க்க இயலாது, வளைஞ்சு தானே இருக்காது, விட்டுருவோம்
சதுரமா கட்டிவிடுவோம் அப்படின்னு சொல்லி கட்டினாங்க. இந்த கட்டுற பணியில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பங்கெடுத்தாங்க. ரசூலா பங்கெடுக்கல, பையனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூல் ஆகுறதுக்கு முன்னாடி சிறு பையனாக எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த சம்பவம் புகாரில் நீங்க பார்க்கலாம். 3829, 1582, 346 ஆகிய ஹதீசுகள்ல கான என்குலுமாகுமுல் ஹிஜாரத்தலில் கஅபா, கஅபா கட்டுவதற்காக மக்களோடு சேர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறுவராக இருக்கும் பொழுது கல் சுமந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப கஅபா காட்டுறாங்க. சின்ன பிள்ளை ஒண்ணும் சொல்ல முடியாது, கல் எடுத்து கொடுக்குறாங்க எல்லாரும் செய்யற மாதிரி. அப்ப அந்த அளவை குறைச்சிட்டாங்க அப்படின்றத இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினாலேயே சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சஹீஹ் முஸ்லிம்லயே 2369வது ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னு கேட்டா வல ஜஅல்து பாபஹா பில் அர்தி, நான் 6 முழத்தை சேர்க்கிறது மட்டும் இல்ல, அதனுடைய வாசல் இருக்குல்ல, கதவு வாசல், அதை தரையோட தரையா இறக்கி வச்சிருப்பேன். புதுசா வந்திருக்கிறாங்கன்னு பாக்குறேன், நம்ம கட்டணம் மாத்தி விட்டாருன்றவாங்க, இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்துருக்காங்க. அவங்க விளங்காம இருக்கிற காரணத்தினால நான் என்ன செய்யல, விட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த கதவை வந்து வாசலை வந்து தரமட்டமா ஆக்கியிருப்பேன். மேலும் அந்த ஹிஜ்ருங்கிற பகுதிக்கு பேரு லாடம், லாடம் மாதிரி வளைஞ்சிருக்குமே அதுக்கு பேர் ஹிஜ்ரு. அந்த ஹிஜ்ருங்கிற பகுதியையும் இதுல நான் சேர்த்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முஸ்லிம்ல 2369. இதுல வந்து 6 முழம் நான் சொன்னேன்ல, அது நானா சொல்ல, நானே அளந்து பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா லௌலா அன்ன கௌமிக்கு ஹதீஸு அஹதின் பிஷிர்கின், உன்னுடைய சமுதாயத்தவர்கள் புதிதாக இணை கற்பித்து விட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் லஹதம்துல் காபா, காபாவை இப்ப இருக்கிற காபாவை இடிச்சு விட்டு ஃபஅல்ஸக்துஹா பில் அர்லி, அதை தரையோட தரையை ஆக்கி வஜஅல்து லஹா பாபைனி, அதுக்கு 2 வாசலை ஆக்கி இருப்பேன். பாபன் ஷர்கியன் வ பாபன் கர்பியன், ஒன்னு கிழக்கு நோக்கிய வாசல், இன்னொன்னு மேற்கு நோக்கிய வாசல் என்று 2 வாசல்களை அமைத்திருப்பேன். ஒ ஜித்து பிஹா சித்தத் அதுரை மினல் ஹிஜ்ரி, ஹிஜ்ரி என்ற பகுதியிலிருந்து ஒரு 6 முழத்தை இதில் நான் அதிகமாக்கி இருப்பேன். அதான் இப்ராஹிம் நபி காபா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இன்ன குரைஷன் இஸ்தக்ஸரத்ஹா ஹைசு பனத்தில் காபா, காபாவை கட்டும் பொழுது குறைஷியர்கள் சுருக்கி விட்டார்கள், குறைச்சி ஒரு கதவையும் குறைச்சு விட்டாங்க, அது மாதிரி பண்ணி விட்டாங்க. அதுல கூட இந்த வாசலை உயரமாக்குனாங்கல்ல, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்றாங்க. ஏன் உயரமாக்குனாங்க தெரியுமா? காபாவை கட்டும் போது வாசலையும் உயரமாக்குனாங்கன்னா அவங்க உயர்ந்த குலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குலம் இருக்குதே, அவதான் இன்னைக்கு ரொம்ப ராயல் உயர்ந்த குலமா இருந்தாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் உள்ள நுழைஞ்சிட கூடாதான், உயரமா இருந்தா ஏணி வந்து இவங்க வச்சிருப்பாங்களாம், இவங்க கண்ட்ரோல்ல இருக்குமா. அவங்களுக்கு வேண்டிய உயர் ஜாதிக்காரங்க வந்தா ஏணியை கொடுத்து மேல போன்னு சொல்லுவாங்களாம், அவன் தான் உள்ள நுழைய முடியும். தரையோட இருந்தா எல்லாம் உள்ள போயிருவான, எல்லாம் போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தரை மட்டும் ஏறி போக முடியாத அளவுக்கு உயரமா வாசல் ஆக்கி யாரும் போக கூடாது, நாங்க மட்டும் தான் போவோம் அப்படின்னு சொல்லி அது பக்கத்துல ரூம் போட்டு வச்சிருப்பாங்க, ஏணி வச்சிருப்பாங்க. அது யாரு கொடுப்பான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் வம்சத்துக்கு மட்டும் தான் கொடுப்பான், குறைஷிக்கு மட்டும். இதுக்கு தான் பண்ணாங்க என்றும் நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல 2371வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இப்படி அந்த காபா என்பது வந்து இப்ப இருக்கிற வடிவத்தில் இருக்கல, விளங்கிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க, இப்படி கட்டல. இப்படி கட்டல என்ற ஒண்ணு இப்னு சுபைர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த ஆயிஷா நாயகி தான் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அவங்களுக்கு வந்து சின்னமா தானே, அதனால இப்னு சுபைர் என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அவர்கிட்ட ஆட்சி இருக்குது, அதனால நான் ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்தை நிறைவேற்ற போறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை கட்டணா விரும்பினாங்க, புதுசா வந்திருக்கிறதுனால தான் வேணாம்னு சொன்னாங்க. இப்ப நீங்க புதுசுலாம் கிடையாது, எத்தனை வருஷம் ஓடி போச்சு, அதனால நான் என்ன பண்ண, இது எப்ப நடக்குதுன்னு கேட்டா ஹிஜ்ரி வந்து 72ல நடக்குது. ஹிஜ்ரி 72ல இவர் ஆட்சிக்கு வர்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு. ஹிஜ்ரி 72ல இப்னு சுபைர் கையில அந்த மக்காவுடைய நிர்வாகம் ஆட்சி வரும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா இதே மாதிரி இப்ப நான் சொன்னேன்ல, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, கிழக்கு ஒரு வாசல் மேற்கு ஒரு வாசல், 2 வாசலுமே தரையில தரமட்டத்துக்கு 2 வாசல், ஹிஜ்ருங்கிற பகுதியை சேர்த்து இந்த வடிவத்தில் நினைத்தாரு காபத்துல்லாவை வந்து கட்டினாரு. கட்டிட்டு என்ன பண்ணாருன்னா அதை கூட சொல்லி காட்டுறாங்க, எப்படி வருதுன்னு கேட்டா அதாவது காபாவுடைய அந்த உயரம் இருக்குல்ல, உயரம் வந்து அவர் கட்டும்போது 18 முழம். அவர் இப்னு சுபைர் கட்டினார் இல்லையா, அப்ப என்ன பண்றாருன்னா உயரத்தை கொஞ்சம் அதிகமாக்குறாரு, 18 முழமாக ஆக்கி அதனுடைய நீளம் ஏற்கனவே எவ்வளவு இருந்துச்சுன்னா 8 முழம் தான் இருந்துச்சு. ஏற்கனவே இருந்தது என்னன்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபா வந்து 8 முழம் தான் இருந்திருக்கு. இந்த ஹதீஸ்ல முஸ்லிம்ல வரக்கூடிய 2371 அதுல 8 முழமா இருந்து என்ன பண்றாருன்னா உயரத்தை மட்டும் இவர் கொஞ்சம் கூட்டுறாரு, அடிப்படை தானே கொஞ்சம் உயரமா இருக்கட்டும் எல்லா பக்கத்தும் தெரியட்டுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு 10 முழத்தை அதிகமாக்குறாரு. அதை செஞ்சு விட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா இப்படி ஒரு வாசல் அப்படி ஒரு வாசல் அமைச்சு கட்டி முடிச்சிட்டாரு. அப்ப இடிக்கும் போது கூட என்ன பண்றாங்கன்னு கேட்டா மக்கள் எல்லாம் வந்து ஆட்சேபனை பண்றாங்க, எல்லாம் ஒரு காபாவில் கையை வச்சு அல்லாஹ் ஏதாவது பண்ணிட்டான பண்றது, ரசூலுல்லாஹ் ஏன் போயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய காபாவில் போய் கையை வச்சா அபாபில் பறவை அனுப்பி அவன் காப்பாத்தி இருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு காபாவில் போய் நம்ம போய் இடிச்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அப்ப ஒரு ஆள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆளை ஏற்றி விட்டு ஒரு கல்லை பேத்து போடு, ஒரு நாள் வரைக்கும் பார்ப்போம் அந்த ஆளுக்கு ஏதாவது ஏற்படுதாண்டு, ஒன்னும் ஏற்படலன்னா நம்ம இடிச்சிருவோம், அப்ப அல்லாவுடைய கோபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி முதல் நாள் ஒரு கல்லை மட்டும் பேத்து போடுறாங்க மேலே ஏறி, அவருக்கு ஒண்ணுமே ஆவல. அப்ப என்ன பண்றாங்க, இது இறைவனுடைய கோபத்துக்கு ஒரு காரியம் இல்ல அப்படின்னு அவங்கள அதை முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தரமட்டமாக்கிட்டு இந்த வடிவத்துல இப்ப இருக்கிற வடிவம் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்த வடிவத்துல கட்டிவிட்டாங்க. கட்டின உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா அதுக்கப்புறம் வந்து இவரு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன பண்றாருன்னு கேட்டா 73 இவர் கொன்றாரு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சி காலத்துல இப்னு யூசுப் பேரை யார் கொல்றா, இந்த போட்டியில் அப்படி சண்டை நடந்துச்சு, யுத்தங்கிற நம்மளுக்குள்ள அடிச்சுட்டு தான் செத்தோம், அந்த மாதிரியான நேரத்தில் வந்து இவரை கொண்டுட்டு யார் வந்த பொறுப்புக்கு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஆள் வந்த உடனே அவர் மர்வானுக்கு வந்து அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு கடிதம் எழுதி இந்த மாதிரி மாத்தி விட்டாரு, நம்ம அதை பழையபடி மாத்தி விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளு சரின்ட்டார், பழையபடி மாத்தி விடுவோம் சொல்லி என்ன செய்யறாரு, இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த குறைசி கட்டினாங்களே அந்த மாதிரி மாத்திட்டு அந்த உயரத்தை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த உயரத்தை கூட்டினார்ல 10 முழம் அது அப்படி இருக்கட்டும், இந்த ஹிஜ்ரு அந்த லாடம் சேர்த்தது அதை எடுத்து விட்டுரு, அதே மாதிரி வாசல் இருக்குல்ல 2 வாசல் ஒன்று அடைச்சு போடு, ஒரு வாசல் வசதி கட்டுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி அவங்க காலத்துல இப்படி பண்ணிவிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணின உடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா மன்சூருங்கிறவர் ஆட்சிக்கு வர்றாரு, மஹதி பின் மன்சூர், அவர் ஆட்சி காலத்தில் என்ன பண்றாருன்னு கேட்டா மாலிக் இமாம் காலம், அது இமாம் மாலிக்னு சொல்றோம்ல, அவங்க ஆலிமுல் மதீனா பெரிய அறிஞர், அவங்க காலத்தில் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி இருந்துச்சு, அது மாதிரி அடிச்சு விட்டாங்க, இப்னு சுபைர் கட்டினாரு, ஹதீஸ்ல உள்ளபடி நம்ம செஞ்சிருவோம், ரசூலுல்லாஹ் விரும்பி இருக்கிறாங்க, அதனால நான் பழையபடி இப்னு சுபைர் மாதிரி நான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணும் பொழுது அவங்க மாலிக் இமாம் ஒரு அழகான மாலிக் இமாம்னால இப்படி இருக்கு இந்த காபா. மாலிக் இமாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா உங்க ஆட்சியாளர்கள் மன்னர்களுடைய விளையாட்டு பொருளை ஆக்குற நான் ஒத்துக்கிற மாட்டேன், இந்த காபா உங்களுக்கு விளையாட்டு பொருளா, அவர் கட்ட அப்புறம் நீங்க இடிக்க, அப்புறம் இன்னொருத்தர் இருந்தாலும் கட்ட அப்புறம் நீங்க இடிக்க, காபா விளையாட்டு பொருளாக பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கடுமையான செய்யறாரு. இன்னி அக்ஷா எத்தகைதகள் முழுக்கு லோபத்தன், மன்னர்கள் வந்து காபாவை விளையாட்டாக ஆக்குவதற்கு நான் ஒத்துக்க பயப்படுறேன், சரி வராது, நீங்க இன்னைக்கு இடிச்சு கட்டுவீங்க, உங்களுக்கு எதிர்கட்சியில உள்ள வந்து நாளைக்கு ஆட்சி பிடிப்பான், அவன் அதை அடிச்சுட்டு வேற மாதிரி பழையபடி கட்டுறாமா, அதுக்கடுத்து நீங்க மறுபடியும் வருவீங்க, நீங்க கட்டுவீங்க, இதே வேலையா போயிட்டு இருக்குமா, தொடக்கூடாதுன்னு அவர். அதனால இருந்துட்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து, அதனால காபாங்கிறது இப்ப இருக்கிற வடிவம் இப்ராஹிம் நபி கட்டினது இல்ல, இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப இருக்கிறது என்ன குறைஷிகள் கட்டினது, அதனாலதான் காபாவை தவாப் செய்யறாங்க, அந்த அதையும் சேர்த்து செய்யணும், எதை அந்த வளைவுக்கு வெளியே தான் சுத்தணும், உள்ள போயிட்டு காபாவை தவாப் செய்யணும், நீங்க சுத்தணும் ஆயிரும். காபாவை சுத்தி வரும் பொழுது இந்த லாடத்தையும் சேர்த்துக்கிட்டு சுத்தினா தான் நீங்க காபாவை சுத்தினீங்கன்னு அர்த்தம், சரிதானே? அதுக்கு இடையில கிராஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னு வரும்போது தவிர சுத்தினீங்கன்னு வராது. அப்படி எல்லாம் அதுல சில ஹுக்குமுகள் சட்டங்கள்லாம் இருக்கிறது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா கட்டிய வரலாறு, இன்னைக்கு உள்ள காபா வரைக்கும் உள்ள வரலாறுகளை பார்த்துட்டோம். சரி இன்ஷா அல்லாஹ் இன்னும் டைம் இருக்குங்க, 1.5 மணி நேரம் சொன்னீங்க, சரி பரவாயில்ல 50 நிமிஷம், சரி அந்த 10 நிமிஷம் எல்லாம் போடுவோம், சரி அதனால மீதி உள்ள விஷயங்கள் இந்த 1.5 கூட முடிச்சலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் நபி விஷயம் கொஞ்சம் அதிகமா தான் வரும், வழங்குதா, என்னட்டா அவங்களுக்கு தான் அவங்க மார்க்கத்தை பின்பற்றோம், அவங்கள்ட்ட நிறைய சட்டங்கள் நம்ம கிடைக்குது, அவங்களுடைய விஷயம் தான் ஹஜ்ஜிங்கிறது அவங்கள கொண்டு தான் எல்லாமே அவங்களுடைய காரியங்கள் தான் ஆகிருக்குது, அதனால அவர்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக மார்க்கத்தில் கிடைக்குது சொல்றோம், சில ஆட்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, அதனால தடுத்து ஓடி போயிரு, இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியில் சில நபிமார்களுடைய வரலாறை இதுவரை அறிந்திருக்கிறோம். இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான பகுதிகளை அறிந்துவிட்டோம். அவர்களுடைய வரலாற்றில் எஞ்சிய சில செய்திகளை இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு 5 நிமிடம் வேற ஒரு செய்திக்காக வேண்டி ஒரு நேரம் ஒதுக்க வேண்டி இருக்கிறது. ரமலான் மாதத்தில் ஃபித்ரா என்ற ஒரு தர்மம் நம்மளுக்கெல்லாம் கடமை இருக்கிறது. அந்த ஃபித்ரா என்பது ஒவ்வொருவருமே சக்தி உள்ள ஒவ்வொருவரும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க.
நோன்பு வைத்தவர்கள் தான் இல்ல, ஒரு குடும்பத்தில் நோன்பு வைக்காத முதியவர்கள் இருந்தாலும் சிறுவர்கள் இருந்தாலும் அத்தனை பேருக்காக வேண்டியும் குடும்ப தலைவர் கொடுக்கணும், தர்மம் செய்யணும். எவ்வளவு செய்யணும்னு கேட்டா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு கேட்டா, 4 முத்துமாங்க அரபில. ஒரு முத்துன்னா அப்படி கை நிறைய அல்றோம் இல்லையா, அரிசி அல்றீங்க கை நிறைய, இதுக்கு பேர் ஒரு முத்து. 2 கையிலையும் அல்றது. இது மாதிரி 4 தடவை அல்றோம் பாருங்க, அதுதான் ஒரு ஆளுக்கு உள்ள தர்மம், ஒரு ஆளுக்கு சார்பா செய்ய வேண்டியது. அப்படி சொன்னா உங்களுக்கு வழங்காதுங்கிறதுனால அதை அளந்து பார்த்து அது எவ்வளவு எடை வருதுன்னா 2 கிலோ வருது. இந்த மாதிரி நாங்க 4 தடவை அள்ளி போட்டு, நடுத்தரமான கை, அதுக்கான சின்ன பிள்ளை விட்டு அள்ளி போட்டு கூடாதுல, நடுத்தரமான கைகளை கொண்டு அள்ளி பார்த்து அளந்ததுல எடை போட்டதுல சரியாக சுமார் 2.5 கிலோ வருதுன்னு வைங்களேன், கொஞ்சம் குறையத்தான் வருது, நம்ம நிறைச்சி வச்சுக்கலாம். 2.5 கிலோ அளவுக்கு நடுத்தரமான ஒரு உணவுல இருந்து கொடுக்கணும் இருக்கு. அரிசி என்னோல நடுத்தரமான அரிசி 20 ரூபாயா, நடுத்தரமான அரிசி சுமாரா இருக்குமா, 20 ரூபா. 20 ரூபான்னா சரியா 50 ரூபாய் ஆயிடுச்சு. 2.5 கிலோக்கு என்னாச்சு, 50 ரூபாய் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல 10 பேர் இருக்கிறாங்கன்னா 500 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டிய பித்ரா எவ்வளவு, 500 ரூபாய். நம்ம வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய பித்ரா வந்து 200 ரூபாய். தலைக்கு இவ்வளவு, குழந்தை வரைக்கும் சேர்த்துக்கணும், முதியவர்கள் வரைக்கும் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கொடுக்கப்பட்டிருக்குது, அது கொடுக்கணும், கடமை என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இது பெரிய ஜக்காத்து கடமையான ஆள் தான் கொடுக்கணும்னு கிடையாது, அன்றைய செலவு போக மிச்சம் உள்ளவர்களுக்கு எல்லாம் கடமை. அன்னைக்கு சாப்பாடு பெருநாத்து எல்லாம் எடுத்தது போக, அதுக்கு போக நம்மள்ட்ட இருக்குதா, ஒரு 1000 ரூபாய் இருக்குதா, நம்ம கடமை ஆகி போயிடும். அதனால பெரிய கோடீஸ்வரர்களுக்கு லட்சாதிபதியில கடமை இல்ல, இது நிறைய பேருக்கு எல்லாரும் கடமை இருக்குங்கிறது வழங்கிக்கிறேன்னு. இந்த சதகத்துல் ஃபித்ரையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து பெருநாள் அன்னைக்கு போய் கொடுக்க மாட்டாங்க, 2-3 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு இருக்கிறதுனால முன்கூட்டியே கொடுத்தா தான் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய முடியும். அதுபோக கூட்டாக வசூலித்து கொடுப்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த நடைமுறை. அதுக்குன்னு வசூலித்து அபூ ஹுரைரா தலைமையில ஒரு நிர்வாகத்தை அமைச்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமா விநியோகம் பண்ணுவாங்க. அப்படி கொடுக்கும் பொழுதுதான் ஏழைகளுக்கு கரெக்டா போய் சேரும். நம்ம வந்து கேட்கறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, ஒரே ஆள் தான் 100 பேர்த்தையுமே கேட்பாரு. மான ரோசம் உள்ளவங்க எல்லாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்டையும் அவர் தான் கேட்பாரு, உங்கள்கிட்ட அவர் தான் கேட்பாரு, அவர்கிட்டையும் அவர் தான் கேட்பாரு. ரோசத்தோட உள்ள ஏழைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களுக்கு கிடைக்காம போயிடும். நம்ம விநியோகம் பண்ணி மொத்தமா கலெக்ட் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா அந்தந்த ஏரியாவில் உள்ள மக்கள்ல யாரு ஏழை, யாருக்கு உள்ள தேவைன்னு பார்த்து அவங்க தேவைக்கு கொடுக்கணும். ஒரு ஆளுடைய பித்ரா ஒரு ஆள் கொடுக்கணும் இல்ல, ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் அவ்வளவு நம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னா 2000 ரூபாய் அவருக்கு கொடுங்க. ஒரு ஆளு வீட்டுல 2 பேர் தான் இருக்காங்க, ஒரு 500 ரூபாய் இன்னைக்கு செலவுக்கு போகுதுன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கொடுங்க. 200 ரூபாய் போதுங்கிற தகுதியில் உள்ளவங்க 200 ரூபாய் கொடுங்க. அப்படி தேவை அறிந்து அவங்க அன்னைக்கு பட்டினி கிடக்க கூடாது, எல்லாரையும் போல சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக கொடுக்கப்பட வேண்டிய தர்மம் இது. இதை நீங்க அந்தந்த பகுதிகளில் உள்ள கிளைகளில் கொடுக்கலாம், அல்லது உங்க பகுதிகளில் உள்ளவங்க ஒரு டீம் அமைத்துக் கொண்டு நம்ம ஏரியா, அந்த உங்களுக்கு தான் உங்க ஏரியாவில் உள்ள ஏழைப்பாளைகள் தெரியும், நீங்க அதை ஒரு வசூல் பண்ணி முறைப்படுத்தி கொண்டு அதை கரெக்டா தேடி சென்று வந்து பிச்சை வாங்க வைக்காம நம்ம கௌரவமா தேடி போய் கொடுக்கணும். அவங்களை பிச்சைக்காரங்க மாதிரி கீழே வர விட்டுறாம யார் யார் இருக்கான்னு போய் நம்ம தேடிக்கிட்டு போய் கண்ணியமான முறையில அவர்களுக்கு அரிசியாகவும் அல்லது பருப்பாகவும் ஒரு தேங்காயாக ஒரு சேமியாவாக கொஞ்சம் நெய் கொஞ்சம் கையில காசு கொஞ்சம் கறி என்னன்னாலும் கொடுக்கலாம். இப்படி நம்ம மொத்தமா கூட ரூபாய் கூட கொடுக்கலாம். இப்படி நம்ம அன்னைக்கு பெருநாள் அவங்களும் சந்தோஷமா கொண்டாடணும். அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணியமான முறையில கொடுக்கணும். இது பித்ராங்கிறது இது கவனத்தில் வச்சு இந்த கடமையை எல்லாரும் நிறைவேற்றணும். நிறைவேற்றுறதுனால ஒரு கடமை ஒன்று நிறைவேறுது. இதுல 3 விஷயம் இருக்கு. ஒன்று கடமை நிறைவேறுது, 2வது அன்றைய தினம் ஏழைகளுடைய வறுமை தீர்கிறது, 2வது. 3வது நோன்பு வைத்தவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நன்மை கிடைச்சிக்கிறது. நோன்புல ஏற்பட்ட சில சில்லறை தவறுகள் இருக்கு பாருங்க, அதுக்கு பரிகாரம். நோன்பு வச்சுக்கிட்டே நம்ம யாராவது போய் பேசியிருப்போம், நோன்பு வச்சுட்டு புறம் சொல்லியிருப்போம், அதெல்லாம் நோன்புடைய அந்த வெயிட்டை குறைச்சு போடும், அதை ஈடுகட்டுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்புல ஏற்பட்ட சில்லறை தவறுகளை இந்த தர்மம் ஈடுகட்டி முழு நன்மையை பெற்று தரும் அப்படிங்கிறதுனால இது எல்லாரும் செஞ்சிருந்து அது ஒரு அறிவிப்பு. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்தபடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள் என்று சொன்னோம் இல்லையா. கட்டினதோட மட்டும் இல்லாம இந்த காபத் மக்காங்கிற இந்த நகரம் புனித நகரமா இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும் புனித நகரம். புனித நகரம்னா என்னன்னு கேட்டா, அந்த நகரத்துல வேற நகரங்களுக்கு இல்லாத சிறப்பு சட்டங்கள் இருக்குது. என்ன சிறப்பு சட்டம்? அந்த நகரத்துல புற்பூண்டுகளை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பறிக்க கூடாது. அங்க உள்ள ஆலயத்தில் ஒருத்தன் அடைக்கல நுழைஞ்சிட்டான்னு சொன்னா அவனை என்ன செய்யக்கூடாது, நீங்க கணக்குறதுக்காக அவன் அங்க வச்சு ஒன்றும் பண்ணக்கூடாது, அதுல சண்டை போடக்கூடாது. ஒருத்தர் அடிச்சுட்டா கூட அடிச்சுட்டு போய் அதில் ஒளிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன செய்யணும், திருப்பி அடிக்கிறான்னு அடிக்கணும். மன்னிச்சிடலாம், திருப்பி அடிக்க நினைச்சா கூட அதை ஒரு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு அபய இல்லமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான் இல்லையா. இதை
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முத கட்டினாங்க. அப்ப அது அபய பூமி கிடையாது, அது முதல் ஆலயமா இருந்துச்சே தவிர அப்ப இந்த புனித நகரமாகவோ புனித ஊராகவோ அறிவிக்கப்படவில்லை. அதுக்கு முன்னாடி கட்டினாங்க, ஊரை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க போய் பைத்துல் முகத்தஸ் பக்கம் அப்படி போயிட்டாங்க. இப்ராஹிம் நபி தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ் இத புனித நகரமா ஆக்குன்னு பிரார்த்தனை பண்றாங்க. அப்படி அவங்க பிரார்த்தனையினால தான் அது புனித நகரமா ஆகுது. இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி அதுக்கு புனிதம் கொடுக்கல. புனிதம் ஒரு பள்ளிவாசல் புனிதம் இருக்கு, மற்ற பள்ளிவாசலுக்கு இல்லாத ஒரு சிறப்பு புனிதம் இருக்குது, அந்த புனிதம் கிடையாது. மற்ற பள்ளிவாசல்ல இல்லாத அதை சுத்தி வரணும்னு அல்லாஹ் சொல்றான். எந்த பள்ளிவாசலையும் சுத்த முடியாது, பள்ளிவாசல் போய் தொழுவ முடியுமே தவிர பள்ளிவாசல ரவுண்ட் சுத்தி வர்றதுக்கு அனுமதி இருக்கான அனுமதி கிடையாது. அந்த காபாவில் மட்டும் அதை செய்யணும். இப்படி சிறப்பு வணக்கங்கள் கொடுக்கப்பட்டது எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து தான் துவங்குகிறது என்பதை நம்ம எதுல பார்க்கிறோம்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சஹீஹ் முஸ்லிம்ல, அதாவது 2437வது ஹதீஸ்ல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சமரினா, இறைவா எங்களுடைய கனிவர்க்கங்களில் நீ பரக்கத்து செய்வாயாக, வ பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, எங்களுடைய இந்த மதீனா நகரத்துல நீ என்ன செய்ய, ரொம்ப வறுமை இருந்தாங்க, போய் மதீனாவுல போன புதுசுல ஹிஜ்ரத் பண்ணி போன புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்காக துஆ செய்யும் பொழுது வ பாரிக் லனா ஃபீ சாயினா வ பாரிக் லனா ஃபீ முத்தினா, எங்களுடைய முத்துனா சின்ன அளவு அந்த படி அந்த உலக்கு, அதுல எங்களுக்கு பரக்கத்து செய்யி. அப்படி எடுத்தா ஒரு படி அளவுக்கு அதுல பயணம் வர்ற மாதிரி ஆக்குன்னு அர்த்தம். சானா அதனுடைய 4 முத்து சேர்ந்தது ஒரு சா. ஒரு முத்துங்கிறது ஒரு கை அளவு, ஒரு சா என்று சொல்வது 4 கை அளவு. அதையும் சொல்லி சொல்றாங்க, அதுல எங்களுக்கு பரக்கத்து செய்ய, எங்களை படியில, எங்களுடைய கோலையில, எங்களுடைய உலக்குல, அதுல எல்லாம் பரக்கத்து செய்ய என்று கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம இறைவா இன்ன இப்ராஹிம் அப்துக வ கலீலுக வ நபியுக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய அப்தாகிய, உன்னுடைய நண்பராகிய, உன்னுடைய நபியாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்காக வேண்டியவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், மக்காவுக்காக நினைஞ்சிருக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணி இருக்கிறார்கள். எனவே நான் மதீனாவுக்காக பிரார்த்தனை பண்றேன், மக்காவை அவர்கள் புனிதமாக்கி இருக்கிறார்கள், நான் மதீனாவை புனிதமாக்குகிறேன் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து தான் அந்த புனித அந்தஸ்து வருகிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபிக்கு முன்னாடியே ஒவ்வொரு நபியுடைய வரலாறுலையும் இந்த ஹஜ்ஜை சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த வரலாறு எழுதிக்கிறாங்க கஸஸுல் அன்பியா மாதிரி புக்குகள்ல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செஞ்சாங்க, நூஹ் நபி ஹஜ் செஞ்சாங்க, இத்ரீஸ் நபி, ஒரு நபியை சொன்னா அந்த ஹஜ்ஜையும் சேர்த்துக்குவாங்க. அவர் எந்த கடைக்கோடியில் வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி அவரும் போய் ஹஜ் செஞ்சார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஹஜ்ஜிங்கிற கடமையும் கூட இப்ராஹிம் நபிக்கு முந்தி கிடையாது, அதை விளங்கிக்கணும். ஹஜ்ஜிங்கிற கடமை இருக்கு, தொழுகை நோன்பு எல்லாம் எல்லாருக்கும் இருந்தது. நோன்பை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னு வந்தவருக்கு கடமையாக்கப்பட்டது போலவே கடமை எல்லாம் சொல்றான். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எப்படி வருதுன்னு கேட்டா, காபத்துல்லாவை கட்டி முடிச்ச உடனே இப்ராஹிம் நபி அறிவிக்கிறாங்க, வஅஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே இப்ப ஹஜ்ஜுக்காக மக்களுக்கு நீ அழைப்பு கொடுப்பீராக. அப்பதான் இப்ராஹிம் தான் பிரகடனப்படுத்துறாரு. எப்படி அழைப்பு, அந்த அழைப்புனா என்ன அழைப்பு தெரியுமா, இது ஆத்மீக சம்பந்தமான அழைப்பு கொடு. அந்த அழைப்பை கேட்டுவிட்டு உன்னிடத்தில் நடந்து வருவார்கள், மெலிந்த ஒட்டகையில் வருவார்கள், வெகு தொலைவில் இருந்தெல்லாம் வருவார்கள், நீ பாட்டு அழைச்சிரு, அது வருவாங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான். அவர் அந்த காபத்துல்லா கட்டி முடிச்ச உடனே ஒரு ஹஜ்ஜுக்கு ஒரு டிக்ளேர் பிரகடனம் பண்றாரு, ஆண்டுதோறும் நீங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு எல்லாரும் வாங்க இந்த அறிவிச்சிடுறாரு. அந்த அறிவிப்பு எதுக்கு எல்லாம் சொல்றாங்க, அதை கொண்டுதான் அந்த ஹஜ் உருவாகுது அன்னையில இருந்து. அதுக்கு முன்னாடி எல்லாம் அதனாலதான் ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் எடுத்து பாருங்க, சபா மர்வாவில் ஓடுறோம், ஹஜ்ஜுடைய ஒரு கிரிகை. அதுக்கு முந்தைய உள்ளவங்க எதுக்கு ஓடணும், இந்த அம்மா ஓடுறதுனால நம்ம ஓடுறோம். அந்த ஹாஜரா அம்மா ஓடல என்று சொன்னா நம்ம எதுக்கு அதுல போய் ஓட போறோம், அதுக்கு முந்தைய அந்த மலைக்கு என்ன ஒரு புனிதம் இருந்துச்சு, ஒண்ணுமே கிடையாது. அப்ப சைத்தானு கல்லறிகிறீங்க, அதுவும் இவருடைய இந்த அர்த்த சம்பவம் வரப்போகுது. அவர் பிள்ளை அறுக்க போனார் இல்லையா, அதுவும் இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றுல சம்பந்தப்பட்டனால அந்த நிகழ்ச்சி நீங்க செய்யறீங்க. அதை பார்த்தாலும் அதுதான். ஜம்சம் தண்ணியை பரக்கத்தை அறந்துக்கிறோம், அதுவும் இந்த இப்ராஹிம் நபிக்காக வேண்டி இஸ்மாயில் நபிக்காக தான் நல்லா உண்டாக்குனா, அதுக்கு வந்து இல்லையில தண்ணி இல்லாத காட்டிலானோட விட்டாங்க புட்டல் வழியில. அப்ப அதுல உள்ள எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்து பார்த்தாலுமே அறுக்கிறோம், அன்னைக்கு அறுத்து பழகிடுறோம், அதுவும் இவ மகனா இருக்க போனதுனால வந்த ஒரு மாற்று பரிகாரம் தானே அது. அப்ப எந்த ஒரு காரியத்தை உள்ள காரியத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். சபா மர்வாவுல ஓடுறதுல இருந்து, அந்த மினாவுக்கு போறதுல இருந்து, அரபாவுல இருந்து எல்லாமே இவங்க வாழ்க்கையோட தொடர்புள்ள விஷயங்களாகவே அமைந்திருக்கிறத வைத்து பார்த்தாலும் நம்ம விளங்கிக்கலாம். அதுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து என்ன கிடையாது, ஹஜ்ஜிங்கிறது அப்படி ஒரு வழிபாட்டு தலம். அது பள்ளி வாசலா போய் உள்ள தொழுதுட்டு வேணா வந்திருப்பாங்க யாராவது, அவ்வளவுதான் இருக்குமே தவிர இருந்த காலத்துல
ஹஜ்ஜி என்பது ஒவ்வொரு நபி ஹஜ்ஜி செஞ்சாங்கன்னா சொன்னா எந்த அளவுக்குன்னா அந்த நூஹ் நபியுடைய கப்பலை சொல்லும்போது கூட சொல்லி இருக்கிறாங்க. நூஹ் நபி கப்பலில் ஏறின உடனே அந்த மேல வருதுல அவ காபா வந்துருச்சான். காபா மட்டத்துக்கு மேல கப்பல் வரும்போது அப்படி ஒரு 7 சுத்து அப்படி சுத்தினுச்சான், தண்ணிலேயே தவாப் செஞ்சுச்சான் கப்பலோட. இதெல்லாம் இப்படிலாம் விடுறாங்க. அப்போலாம் சுத்தணுங்கிற சட்டம் வரல, அப்போலாம் என்ன செய்யல, சுத்தணுங்கிறதெல்லாம் வரல. இப்ராஹிம் நபி காலத்தில் தான் வருகிறது என்பதை 22வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாச்சா. அடுத்தபடியாக இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா, அவர்களுடைய மகனை அறுத்து பலியிட மாதிரியான ஒரு கனவை அல்லாஹ் காட்டுகிறான். நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் வஹி, இறை செய்தி. நபிமார்கள் காணுகிற கனவுகள் எல்லாம் அது இறை செய்தி. இறை செய்தி என்பதற்கு வேற எங்கேயும் போக வேணாம். இந்த அறுக்கிற சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான், அதுக்குள்ளே வரும். அதை நான் வாட்சி காட்டும் பொழுது இது கனவு இறை செய்தி தான், அவருடைய கனவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பதை நம்ம அந்த சம்பவத்தில் பார்க்க போறோம். அப்ப கனவுல அல்லாஹ் காட்டின உடனே மகனை அறுக்கிறதா காட்டினா இறை தூதர் ஆயிட்டாங்க. உங்க கனவுல வந்து நீங்க அறுத்துற முடியாது. உங்க கனவுல வந்துகிட்டே உங்க பிள்ளை அறுக்கிற மாதிரி கனவு கண்டா உடனே இழுத்துட்டு போய் நீங்க அறுக்க முடியாது. அது கூடாது மார்க்கத்துல. ஏன்னா மார்க்கத்துல என்ன செய்யணும் என்பதை வந்து இறை தூதர் மூலமா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான்ல, முடிஞ்சு வச்சுக்கத. புதுசாக மார்க்கம் வராது. நீங்க காணுகிற கனவு, யாரு காணுகிற கனவு மார்க்கமாகாது. இறை தூதர்கள்ங்கிறவங்க வகி தொடர்பு இருந்ததுனால கனவு வழியாகவும் குறைவான, அதிக அளவுல இல்லாம 3 வகை இருக்குல்ல, 3 வகையோட பிளஸ் 4வதாக மிக குறைந்த அளவுல உள்ள சில விஷயங்கள் இறை தூதர்களுக்கு கனவின் மூலமாக சொல்லப்படும். அதை இறை தூதர் வந்து வெளிப்படுத்தி சொல்லும் பொழுது அது மார்க்கம் ஆயிரும், வஹி ஆயிரும். அப்ப அல்லாஹ் வந்து கனவுல காட்டின உடனே அவங்க என்ன செய்யறாங்க, பிள்ளை அறுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு செய்தி வருது, கனவுல காட்டுறான். ஷைத்தான் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க நபிமார்கள்னா, அதனால இறைவன் காட்டினா நம்ம அந்த வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு மகன் அறுக்க போறாரு. அறுக்க போனோன்னு அல்லாஹ் வந்து தடுத்துட்டான். எதுக்கு தடுக்கிறான்னா அதுக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. என்ன வரலாறுனா, அன்றைய காலத்துல வந்து கடவுளுக்காக வேண்டி மனிதர்கள் பலியிடக்கூடிய நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அதனால இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அது தடுத்து நிறுத்துறதுக்காக வேண்டி இப்ராஹிம் நபியுடைய ஸ்டைல் அப்படித்தானே இருக்குது. அவர் வந்து அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றதை வேற ஸ்டைல்லாம் சொல்லுவாரு. இந்த பாரு நட்சத்திரம், இது அல்லாஹ் பாரு. இந்த பாரு சூரியன், இது அல்லாஹ் பாரு. அப்புறமே அல்லாஹ் வருவார். அவர் ஸ்டைல் எப்படி, இப்ராஹிம் நபியுடைய ஸ்டைல் எப்படின்னு கேட்டா, அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லும் போது கூட அப்படி படிப்படியாக மக்கள் வேற ஒரு டெக்னிக்கா தான் அவருடைய எல்லா பிரச்சார முறை அமைஞ்சிருக்கிறது. அதை வைத்து பார்க்கும் பொழுது அறுக்கிற மாதிரி கொண்டு போய் காட்டி, சும்மா அறுக்கான்னு சொன்னா கேட்க மாட்டான், அறுக்கிற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு கடைசியில் ஆட்டை இருக்கும் போது என்ன ஆகுது, ஆக இப்படி கூட செய்யலாம் போல இருக்கு, கடவுளுக்கு மனுஷனுக்கு அறுக்கணும், அதுக்கு போல ஆட்டை எடுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு பலி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் என்னத்தை மாத்துவதா இருந்தால் இவர் அந்த ரூட்ல போற மாதிரி போவார், நட்சத்திரத்தை வணங்குற மாதிரி போவார், சூரியனை வணங்குற மாதிரி தெரியும். பார்த்தா இவர் பேச்ச பார்த்தோம்னா கடைசியில் அப்படி விவசாயிக்கிறார் புரிய வச்சுட்டு. அப்படி இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை இருந்ததுனால அதுக்காக அல்லாஹ் செஞ்சிருப்பான்னு ஒரு தத்துவமா சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக தான் அல்லாஹ் செஞ்சாங்கிறது வேண்டாம் நம்ம ஆதாரம் இல்லை தவிர, உலகம் பூரா நரபலி இருந்துச்சுங்கிறது ஆதாரம் உண்டு. உலகம் பூரா இன்னைக்கு இருக்க இந்த 20ஆம் நூற்றாண்டு உள்ள சட்டம் வந்த பிறகு கூட கடவுளுக்குன்னு பிள்ளைகளை கொண்டு பலி கொடுக்குறான், புதையலுக்காக கொடுக்குறான், தான் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி பிள்ளையை கொண்டு பலி கொடுக்குறான், அடுத்த மூட்டு பிள்ளையை பலி கொடுக்குறான். இன்னைக்கும் கூட 20ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருக்கும்போது இருந்தா இந்த சட்டங்கள் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. 5000 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா மனுஷனை வந்து கடவுளுக்கு பலி கொடுத்தல் என்பது ரொம்ப சாதாரண விஷயம். அது நடந்தது என்பது உண்மை. உலகம் முழுவதும் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது உண்மை. அதுக்காக அல்லாஹ் செஞ்சாண்டு இப்படி சம்பந்தப்படுத்துவது என்பது ஒரு ஊகம், ஒரு அனுமானம், ஒரு பொருத்தமான ஒரு அனுமானம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு அதுக்கு ஆதாரம் கிடையாது. இதுக்கு தான் செஞ்சாங்க. அவருடைய உறுதியை சோதிச்சு பார்க்கறது கூட அல்லாஹ் செஞ்சிருக்கலாம். குர்ஆன்ல இருந்து பார்க்கும்போது அதுதான் தெரிகிறது. என்ன தெரிகிறது, ஒய்யிதிபுதலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலமாக சோதித்து பார்த்தான். அத்தமஹுன்ன, அத்தனை ஜெயிச்சார். உன்னோட ஃபைல் கிடையாது. பல கட்டளைகள் மூலமாக பல காரியங்கள் மூலமாக அவருக்கு அல்லாஹ் பரீட்சை வைத்து பார்த்தான். அத்தமஹுன்ன, அவற்றை முழுமையாக அவர் நிறைவேற்றினார் என்று இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். சோதிச்சு பார்க்கிறதுக்காகவும் அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி செய்திருக்கிறான் என்று குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 124வது வசனத்துல இப்ராஹிம் நபியை பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்தது இந்த அறுத்து பலியிடுற சம்பவம் இருக்கு பாருங்க, அதை வந்து வேற எங்கேயும் போக தேவையில்லை. இந்த குர்ஆன் வசனத்தை வாசிச்ச உடனே அதுல என்ன நடந்தது என்று தெளிவா வழங்க. அவ்வளவு அழகா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். 37வது அத்தியாயத்துல 99ல இருந்து 112 வரைக்கும் 37 வரிசையா போனீங்கன்னா அது என்ன எப்ப நடக்குதுன்னு கேட்டா, நெருப்புல தூக்கி போட்டாங்க இல்லையா, நெருப்புல தூக்கி போட்ட உடனே அவரை நாம் காப்பாற்றினோம் அப்படின்னு 98வது வசனம் முடியுது. காப்பாற்றின உடனே
வகால இன்னி ராஹிபுன் இலா ரப்பி சயஹதீன், நான் என் இறைவனை நோக்கி செல்கிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று இப்ராஹிம் நபி சொன்னார். சொன்ன உடனே ஃபபஷர்நாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தைக்கு நற்செய்தி, குழந்தையை பற்றி நற்செய்தி கூறினோம். எப்ப நற்செய்தி கூறினான்ல, அதாவது அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட உடனே அப்போ கணவன் மணி மட்டும் தான் இருக்கிறாங்க. நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட உடனே அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான், உனக்கு ஒரு புள்ள இருக்குன்னு நற்செய்தி கொடுக்குறான். புள்ள பேர்லாம் வரல, ஒரு பொறுமை மிக்க ஒரு குழந்தையை பற்றி உனக்கு நற்செய்தி சொல்லுகிறோம்னு சொல்லிட்டான். ஃபலம்மா பலகமாஹு ஸய்ய, அந்த குழந்தை இவரோடு ஓடி ஆடுகிற பருவத்தை அடைந்த போது, அந்த குழந்தையை கொடுத்துட்டு அந்த குழந்தை ஓடி ஆடுற பருவம் இருக்குல்ல, ஒரு 15 16 அந்த மாதிரியான ஒரு பருவம், விவரம் தெரிஞ்ச ஒரு பருவம் அடைந்த பொழுது கால இப்ராஹிம் நபி சொன்னார்கள், யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக, நான் உன்னை அறுப்பது போல கனவில் கண்டேன். பொன்னூர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் அப்படின்னு அந்த ஓடி ஆடி திரிகிற அந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யாபதி, என் தந்தையே, இஃப்அல் மா தூமர், இடப்பட்ட கட்டளை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு என்ன கட்டளை இடப்படுகிறதோ அதை செய்யுங்கள். அப்ப இடப்பட்ட கட்டளைன்னு சொன்னதுல இருந்து இந்த கனவு என்னது, கட்டளை. ஒரு நபி தானே சொல்றாரு, நீ அவர் நபி தானே, இஸ்மாயில் நபியும். அப்ப இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக நீங்கள் காண்பீர்கள், நான் இதுக்கு கலங்க மாட்டேன். வளர்ப்பு அப்படி, குழந்தையிலிருந்து அப்படி வளர்த்து அவர் கொண்டு தனியா காட்டுல விட்டு தனித்தனியா விட்டு வந்த ஆள்கள்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி காட்டுல இருக்கிற ஒரு இது ட்ரைனிங், லேசான ட்ரைனிங்கா, நல்ல மன வலிமை பெற்றவராக இருந்த காரணத்தினால அப்படி சொன்னாங்க. பலம்மா அஸ்லமாவ தல்லஹூலில் ஜபீன், 2 பேரும் அதுக்கு ஒப்புக்கொண்டு சரி அறுக்க ரெடி, நான் அறுபட ரெடி என்று வந்த பொழுது அவரை கீழே கிடத்திய பொழுது நாதையினாக ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமை என்று உடனே கூப்பிட்டு விட்டோம். இப்ராஹிம் நினைஞ்சோம் உடனே கூப்பிட்டோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது வரைக்கும் நிப்பாட்டிக்கிறோம். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, இதுக்கு ஒரு கதை. போனாங்களா, கத்தியை தீட்டினாங்களாம், தீட்டி அருந்த அறுத்தான், கீழே தள்ளணும்னு நல்லா கூப்பிட்டான். அறுக்கலாம் அப்படி கஷ்டமெல்லாம் கொடுக்கல, தந்தைக்கு போய் அப்படியான ஒன்னெல்லாம் கொடுக்கவே இல்லை. அறுக்கன்னு சொல்லி கீழே போட்டவனே இப்ராஹிமே நிறுத்து அப்படின்னு உடனே சொல்லிவிட்டான். இவங்க என்ன செய்யறாங்க, கத்திய கூர்மையா தீட்டினாங்களாம், அறுக்கலையா, கோவத்தில் ஒரு பாறை அது 2 போச்சான். அவ்வளவு கூர்மையான கத்தியா, பாறையில் ஒரு போட்டாலும் 2 போச்சான். மரம் தீட்டிட்டு வந்தாராம், மரம் அறுத்தாராம், அருந்து அறுத்தாராம், கண்ணை கட்டிக்கிறங்க தந்தை ஏண்டாராம், ரத்தம் செஞ்சிருந்தாராம், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எங்க இருக்குது, ஒண்ணு கிடையாது. என்ன இருக்குது, அவரை கீழே கிடத்திய உடனேயே நாதை நாகு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமை என்று நாம் அழைத்து கஸ்ஸத்தக்த ருயா, கனவை மெய்ப்படுத்தி விட்டீர், இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், இப்படித்தான் நன்மை செய்தவர்களுக்கு நாம் கூலி தருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த கனவை தன்னுடையது அங்கீகரிக்கிறான்ல, வகின்னு எதை வச்சு சொல்றோம் கேட்டா, கனவு கண்டதுக்கு அப்படி செய்வியா நீ, அப்படி அல்லாஹ் கேட்டிருக்கானே. அல்லாஹ் என்ன செய்ய பாராட்டுறான், அது சத்தக்த ருயா, கனவை மெய்ப்படுத்தி விட்டீர், இது நல்ல காரியம். இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், நல்லது செய்யறவர்களுக்கு இப்படிதான் நம்ம கூலி கொடுப்போம்னு சொன்னா இவர் செஞ்ச நல்லது. அப்ப வஹீன்னு விளங்குது. வஹியா இருக்க போய்தா இப்படி எல்லாம் சொல்றான். வஹியா இல்லைன்னா கனவுல பார்த்ததுக்காக யாரும் அப்படி பண்ணுவாங்களா, என்ன வேலையை பண்ண பார்த்த நீ அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லல, அதை சிலாகிக்கிறான். அது மாத்திரம் இல்லாம அடுத்து சொல்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், சோதனையிலேயே பெரிய சோதனை இதுதான். இதான பெரிய சோதனை, யோசிச்சு பாருங்க. இதுக்கு நிகர ஒரு சோதனை சொல்லுங்க உலகத்துல. உங்க பிள்ளைங்க அருங்கன்னு சொல்றதுக்கு மிஞ்சின ஒரு சோதனை இருக்குதா உலகத்திலேயே? நீஞ்சாவுன்றது கூட பெரிய சோதனையா இருக்காது. உன் பிள்ளைய கொண்டு யாரு வயசான காலத்தில் வர கொடுத்துப்பட்டு கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு அந்த பிள்ளை போட்டு அறுத்து துண்டாக்குன்னா அதான் சோதனை. அதுல ஜெயிச்சார் அவரு. அப்ப சோதனைக்கு தான் எல்லாம் கொடுத்தாங்கிறான். எதுக்கு கொடுக்கல, இந்த இந்த நரபலிக்காக இல்ல, ஆனால் நரபலியை ஒழிப்பதற்கும் அதுல வழி இருக்கிறது. அதுல இருந்து ஒரு பாடம் அதுல இருந்து இருக்கிறது தவிர அல்லாஹ் கொடுத்து சோதனைக்கு தான். சரி, மிகப்பெரிய ஒரு பழிப்பிராணியை அவருக்கு பகரமாக நம்ம கொடுத்தோம். தரக்குனா அலைஹி பில்லாஹிரீன், பின்வரக்கூடிய மக்களுக்கு அதை வழிமுறையாக விட்டு வைத்தோம். நம்மளுக்கு தான் செய்யறோம். இப்ராஹிம் நபி செஞ்சதுனாலதான் குர்பானி கொடுக்கிறது குர்ஆன்லயே இருக்குது, ஹதீஸ்ல மட்டும் இல்ல. குர்ஆன்ல என்ன செய்யறான், அவருக்கு கொடுத்தோம், அது ஆகிரீன்களுக்கு பிந்தி வரக்கூடிய மக்களுக்காக அதை விட்டு வைத்திருக்கிறோம், நீங்களும் செய்யணும், நீங்கள் இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், நன்மை செய்வோருக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம், இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன், அவர் நமது மூமினான அடியார்களில் ஒருவராக இருக்கிறார்.
அதுக்கடுத்து பஷர்னாஹு பி இஸ்ஹாக, அதுக்கப்புறம் இஸ்ஹாக்கை பற்றி நம்ம நற்செய்தி சொன்னோம். நபியம் மின சாலிஹீன், நல்லோராகிய நபியாகிய இஸ்ஹாக்கை பற்றி நற்செய்தி சொன்னோம். 112 முடியுது. அப்ப அது இஸ்மாயில் தான் வழங்கி போச்சு. அதுக்கு இதுவரைக்கும் வந்த அங்க முடிச்சுட்டா கூட இதுவரைக்கும் வந்தது காரணம் என்னன்னு கேட்டா, அந்த குழந்தை முதல் குழந்தை இருக்க அது முதல்ல இப்ராஹிம் அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்ராஹிம இஸ்மாயில கொடுத்துட்டான். அது அறுக்க போய் அது தவிர்க்கப்பட்டு ஆடுலாம் அறுத்த பிறகு அதுக்கு பரிசாகத்தான் இஸ்ஹாக்கு இரண்டாவது பிள்ளை. இஸ்ஹாக்கு கிட்டத்தட்ட 15 வயசு இளையவரா இருப்பார். எப்படி பார்த்தாங்க நடமாடுகிற வயசுன்னு சொல்லக்கூடியது ஒரு 10-15 வயசு. அப்ப இப்ப இஸ்மாயில் நபி பிறந்து 15 வயசுக்கு பிறகுதான் இந்த அறுத்து பலியிடக்கூடிய அந்த நிகழ்ச்சி அந்த நடந்த பிறகுதான் அவருக்கு இஸ்ஹாக்க கொடுத்தோங்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன வந்துருச்சு ஆரம்பமே, பஷர்னாஹு பி குலாமின் ஹலீம், பொறுமையான ஒரு குழந்தையை அவருக்கு நற்செய்து கூறினோம் அல்லாஹ் சொல்லிட்டு அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை நடமாடுற வயசை அடைஞ்ச பிறகு இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஸ்ஹாக்க கொடுத்தோம் தெளிவான வார்த்தைகளால் வருகிறது. அறுத்து பலியிட முயற்சி பண்ணவர் யாருதான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு வசனம் சொன்னோம் இல்லையா, 11:71 இஸ்ஹாக்க பத்தி நற்செய்தி சொல்லும் பொழுது சேர்த்து அல்லாஹ் எதையும் சேர்த்துறான். பஷர்னாஹு பி இஸ்ஹாக வ மின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப், இஸ்ஹாக்கை பற்றியும் நற்செய்தி சொன்னோம். இஸ்ஹாக்குக்கு பிந்தி யாக்கூப் பிறக்க போற செய்தியும் சேர்த்து சொல்லிட்டோம். அப்படின்னா அவர் அறுக்கப்பட மாட்டார் தெரிஞ்ச பிறகு போய் பரிச்சை வச்சா என்ன பெரிய விஷயம்? யார் வேணா அறுத்துட்டு போயிடலாமே. நம்ம புள்ள மௌத்தா போக மாட்டான்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு போய் அறுன்னு சொன்னா நம்ம நல்லா அறுப்போமே. அல்லாஹ் கேரண்டி கொடுத்தாங்கன்னா அது அறுக்கப்பட முடியாது, அல்லாஹ் எப்படியா காப்பாற்றுவான், கேரண்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு வந்துடும். இப்ராஹிம் நபியை கொச்சப்படுத்துற மாதிரி போயிடும். அதனால அறுத்து பலியிடுறதுக்காக வேண்டிய மகன் இஸ்மாயில தான் அவர்கள் அந்த கனவுல கண்டதும் அது முயற்சி பண்ணது என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து இதுக்கு பெரிய கதையெல்லாம் ஜோடிப்பாங்க, எக்கச்சக்கமான கதைகள்லாம் ஜோடிச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. ஹாஜராமா அழுதாங்க போனாங்க சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. அந்த அம்மா அப்படி அழுகுற அம்மாவா? அல்லாஹ் தான் உங்களை ஏவி இருக்கிறானான்னு கேட்டு பேசாம இருந்துட்டாங்களங்க. தனியா காட்டுல விட்டுட்டு போகும்போது அல்லாஹ் தான் உங்களை இப்படி உத்தரவு போட்டிருக்கான்னு கேட்கறாங்க. ஆமான்னு சரி அப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அப்படியான ஒரு அம்மா அவங்க ஹாஜர் அம்மா. அதனால அப்படிலாம் அதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு இதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட அஹ்மது என்ற நூல்ல 2658வது ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, அந்த சைத்தான கல்லறிகிறாங்க இல்லையே இப்போ, அதுவும் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதுதான். ஹஜ்ஜுக்கு போறவர்கள் நம்ம சைத்தான பாக்குறதுலாம் இல்ல. அந்த இடத்தில் இப்ராஹிம் நபி சைத்தானை விரட்டுறதுக்காக வேண்டி கல்லை எறிந்தாரு. நாமளும் அந்த இடத்துல எறிவதன் மூலமாக எங்களை வழிகெடுக்க சைத்தான் வந்தால் நாங்க அவனை விரட்டுவோம், அவனுக்கு கட்டுப்பட மாட்டோம், இப்ராஹிம் நபி மாதிரி உறுதியா நிற்போம் அப்படிங்கிற ஒரு மன வலிமையை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் அதை அல்லாஹ் சொல்றானே தவிர சைத்தானுக்கு உள்ள கோயிலாது அது கிடையாது. சைத்தான் அங்கதான் குடியிருக்கிறான், அங்க கிடையாது. சைத்தான் எல்லா இடத்துல இருக்கான், நம்ம இதயத்துக்குள்ள ஊடுருவி இருக்கிறான். அதான் சைத்தானுடைய இடம். சைத்தான் அல்லது சுதூரின்னாஸ், மனித இதயங்களில் எல்லாம் ஊடுருவி தீ எண்ணங்களை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால அங்க சைத்தானுக்கான அர்த்தத்துக்கு நம்ம செய்யல. எதுக்கு செய்யறோம்? இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையோட சம்பந்தம் இருக்குது. எப்படின்னு கேட்டா, அந்த 3 இடம் இருக்குல்ல, ஜம்ரத்துல் ஊலா, உஸ்தா, அகபான்னு சொல்லி முதல் கல்லெறித இடம், 2வது இடம், நடு இடம், 3வது இடம், 3 இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல இப்ப அடையாளத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, தூணு மாதிரி நட்டு வச்சிருப்பாங்க. இடம் கரெக்டா தெரியணுங்கிறதுக்காக வேண்டி தூணு மாதிரி நட்டு வச்சிருப்பாங்க. தூணு மாதிரி நட்டு வச்சா கூட தூண்ல முட்டி செத்து போய் வாங்குறதுக்காக வேண்டி அந்த கல்லுகள்லாம் குவிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கிணறு மாதிரி வேற ரவுண்டு கட்டி கிட்ட நெருங்காம, இல்லைன்னா அது கிட்ட போய் குத்துவான். இல்லாட்டி அதான் சைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்வாண்டா, அது சைத்தான்லாம் கிடையாது. இப்ராஹிம் நபி காலத்துல கல்லும் கிடையாது. நம்ம மக்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு அப்படி வச்சிருக்காங்க. பின்னாடி அரசாங்கங்கள் என்ன பண்ணிருக்குன்னா வெறும் இடமா தான் இருந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அந்த இடம் எதுன்னு தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தூணை கட்டினாங்க. தூண்ல போய் முட்டிக்கிட்டு குத்துறது, செருப்பு கட்டி அடிக்கிறது, தூண்ல போய் அதான் சைத்தான் ஒரு நினைச்சுக்கிட்டு. அப்புறம் பார்த்தாங்க கிட்டிய நெருங்க விடாம கொஞ்சம் தூரத்துல கல்லு வேற கொஞ்சம் போயிடுதா, அதுக்கான ரவுண்டு கிணறு மாதிரி ஒரு ரவுண்டு கட்டி அது இவ்வளவு தூரத்துல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி 3 இடம் இருக்கு. இந்த 3 இடம் நீங்க பாத்தீங்கன்னா இப்படித்தான் அப்ப இருந்து நினைச்சுக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி இல்ல, இப்ராஹிம் நபி காலத்துல இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த 3 இடம் எதுன்னு தெரியுமே தவிர இந்த கிணறோ அந்த தூணோ எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு அடையாளத்துக்கு பின்னாடி செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம அடையாளத்துக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி சில மாறுதல்களை பண்ணி இருக்கிறாங்க. அது எப்படி நடக்குதுன்னு கேட்டா, இந்த அறுக்கை அழைத்து செல்லக்கூடிய நேரத்துல சைத்தான் என்ன செய்யறான், குறுக்கிட்டு என்ன செய்யறான், அவங்கள கெடுக்க பாக்குறான். கெடுக்க பார்த்த உடனே அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, 7 கற்களை எரியவன் மேல 7 கல்லை எடுத்தவர் என்ன செய்யறாரு, இப்ராஹிம் நபி எரிகிறாங்க. எரிஞ்சவன இந்த என்ன பெரிய காரியம் செய்ய போறாரு, ஈஸியா கெடுத்துடலாம்.
இந்த காரியம் இந்த சோதனைக்கு ஒருத்தர் தயாரா வரும் பொழுது ஈஸியா அவரை தடமாத்திடலாம், எப்படியாவது ஒரு தடை செஞ்சு தடை வந்தா பின்வாங்கிடலாமான்னு நினைப்பான், பெரிய காரியம் செய்ய போறோம். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான காரியங்களை செய்ய போறாரு, யாரும் செய்ய முடியாத பெத்த பிள்ளை போய் அறுக்கிறதுங்கிற ஒரு தைரியத்தில் போகும்போது அது பல வகையில் சைத்தான் வருவான். அப்ப சைத்தான் வந்து குறுக்கிட்டதுனாலதான் அந்த 3 இடங்கள்லையும் அது மாதிரி செஞ்சாரு. அதுக்கப்புறம் வரவே இல்லவன். அந்த 3 தடவை அவங்க எரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அந்த சைத்தானுடைய ஊசலாட்டமோ எதுவுமே இல்லை, ஒரு தைரியமா போய் அறுக்கிறதுக்கு போயிட்டார் என்று சொல்லி முஸ்னத் அஹ்மதுல 2658வது ஹதீஸ்ல இருக்குது. இதுக்கு ஆதாரம் இருக்குது, இதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, அதுக்காக நம்ம பண்றோம். இப்ப ஹஜ்ஜுக்கு போறவர்கள் நம்ம கல் எறிகிறோம்னு சொன்னா அதுல கூட இந்த இப்ராஹிம் நபியுடைய வரலாறு தான் தொக்கி நிக்குது பாருங்க. சபா மருவாவில் ஓடுனாலும் சரி, நீங்க அறுத்து பழகிட்டாலும் சரி, அங்க போய் சைத்தான எறிகிறார். அல்லாஹ் கலீலுக்கு தேர்ந்தெடுத்தான்ல, அந்த கலீலுக்கு தகுந்த மாதிரி ஹஜ்ஜுடைய எல்லா கிரியைகளையும் அவங்களுடைய வாழ்க்கையோடவே சம்பந்தப்படுத்தி விட்டான்ல. அதோடு நிக்கல, அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், அந்த மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. மக்காமு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மக்காமும் இருக்கிறது, இப்ராஹிமுடைய மக்காம இப்ராஹிம் ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னு வேற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மக்காம இப்ராஹிம் தான் என்னங்கிறது விளங்கிக்கணும். மக்காம இப்ராஹிம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அது இப்ராஹிம் நபி நின்று கட்டின இடம், அந்த இடத்துல நின்று தான் நின்றாங்க கட்டுனாங்க. அந்த மக்காம இப்ராஹிம் என்பதற்கும் காபாவுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. அந்த இடத்துல நின்றுகிட்டு எட்டிலாம் கட்ட இயலாது, அந்த இடத்துல நின்றுகிட்டு எட்டி கட்ட இயலாது. அப்படி கட்டுறா இருந்தா கூட 4 பக்கம் சுத்தில வரணும். 4 பக்கம் கட்டுறா இருந்தா இப்படி நின்றுப்பாங்க, இப்படி நின்றுப்பாங்க, இப்படி நின்றுப்பாங்க, இப்படி நின்றுப்பாங்க. அது என்ன மக்காம இப்ராஹிம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு 2 விதமான விளக்கங்கள் தரப்படுகிறது. ஒண்ணு என்னன்னு கேட்டா, குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா மக்காம் என்ற வார்த்தை வந்து தங்குற இடம், தங்குற இடம். ஒரு இடத்துல டேரா போட்டு தங்குறோம் இல்லையா, தங்குற இடத்துக்கும் மக்காம் என்று சொல்லப்படும். நின்ற இடம் என்ற அர்த்தத்துக்கு மக்காம் 2 அர்த்தம் உள்ள சொல்லுது. அந்த அர்த்தத்துக்கு வந்து அந்த சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த தங்குற இடத்தையும் மக்காமின் கரி